மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பளித்தமைக்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாகும். இந்த கொள்கை நோக்கங்களை எட்டுவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடுகிறது. போதை இல்லாத தமிழ்நாடு, சமூக நீதி மற்றும் வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் நோக்கங்களும் எப்போதும் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துபவையாகும். தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி கணக்கெடுப்பு எனப்படும் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய வேண்டும். முழு மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்தல், கொள்முதல் செய்யப்படுவதை உறுதி செய்தல், உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தரமான திறன் சார்ந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வழங்குதல், தனியார் வேலை வாய்ப்புகளில் 80 விழுக்காட்டை தமிழக இளைஞர்களுக்கு வழங்க சட்டம் இயற்றுதல், அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துதல், மணல், கிரனைட், கருங்கல் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்தல், தமிழ் மொழி வளர்ச்சி, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்தல் ஆகியவைதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கங்கள் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆளுங்கட்சியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், நோக்கங்கள் ஆகியவற்றுக்கு ஒத்துப்போகும் வகையில்தான் வாக்குறுதிகளை வழங்கியது. குறிப்பாக அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்க சாதிவாரி சர்வே நடத்தப்படும், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை, மது வணிகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை, வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை, அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், தனியார் துறை வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% ஒதுக்கீடு வழங்கும் நிறுவனங்களுக்கு 2.5% ஜிஎஸ்டி மானியம், 5% மின்சார மானியம் வழங்கப்படும், நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்தின் ஆளுங்கட்சியும் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த பின் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட ஆணையிட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளையும் 90,000 வைன் ஷாப்ஸ், தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கையும் போதைப் பொருள் ஒழிப்பையும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத, மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான்.
போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, எல்லாருடைய தாய்மார்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நான் இந்த நேரத்தில் என் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து என்னை இந்த சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்த தர்மபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தர்மபுரி மாவட்டத்தில் தான் மது பழக்கம் என்பது அதிகமாகவும் மது வணிகம் என்பது அதிகமாகவும் இருக்கிறது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது மது பழக்கம், தனி மனிதருடைய மது பழக்கம் அதிகமாக இருக்கும் மாவட்டம் எது என்றால் அது தர்மபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் முதற்கட்டமாக நீங்கள் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருப்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது பெண்கள் எல்லாரும் அனைவரும் வரவேற்கிறார்கள். என்னுடைய தர்மபுரி தொகுதியில பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு 3 டாஸ்மாக் கடைகளை நேற்று மூடி இருக்கிறார்கள். இதற்கு எங்களுடைய பாராட்டுதல்களை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஒரு மதுக்கடையை மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தமிழகம் முழுக்க இருக்கிறது. தர்மபுரி மாவட்டத்துல அதை நாங்க கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நாங்கெல்லாம் வெறுத்து போயிருக்கிறோம். ஒரு கடையை மூடுனா பக்கத்துல 4 சந்து கடைகள் திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இதில் கண்காணிப்புடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடையை மூடுனா அதை 4 கடைங்க திறக்கிறாங்க. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும். தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இதற்கு சஸ்டைன்ட் எஃபர்ட் தேவை, தொடர் முயற்சி தேவை. ஒரு கடையை மூடிட்டா மட்டும் பட்டாது. மது ஒழிப்புன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா அந்த ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடை திறக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புடன் தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. அதையும் நாங்க இந்த வேண்டுகோளாக இப்ப சொல்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, என்னை போன்ற பெண்கள் படிப்பதற்கும் கல்லூரிக்கு போவதற்கும் வேலைக்கு போவதற்கும் இது போல சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் ஏன் ஓட்டுரிமை பெறுவதற்கு கூட எத்தனை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ நூற்றாண்டுகள் அந்த மாதிரி பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி பெண்கள் வந்து சாதித்திருக்கிறார்கள். படிக்கிறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. இப்படி மாமன்றத்தில் வந்து பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போதை பழக்கம் மது பழக்கம் இருக்கும்போது எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு நிலைமை. டாஸ்மாக் கடையை தாண்டும் போது ஒரு பெண்ணும் தலை குனிந்து தான் போவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பக்கத்துல தலை நிமிந்து பார்த்தா யாராவது ஐ கான்டாக்ட் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி விமர்சனங்களை தாங்க வேண்டுமோ, எப்படி கேலி பண்ணுவாங்களோ, யாராவது தப்பா சொல்லுவாங்களோ பேசுவாங்களோன்னு பயந்து கொண்டு தலை குனிந்து போய் கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே போவாங்க. ஏன் இந்த நிலைமை? ஒரு வீட்டுல இருந்து வெளியில வரத்துக்கே எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. திருப்பி எங்களை கொண்டு போய் வீட்டிலே உட்கார வைக்கிற அந்த நிலைமையை கொண்டு வந்தது இந்த போதை பழக்கம் தான், மது பழக்கம் தான். இந்த கற்காலத்துக்கே எங்களை கூட்டிக் கொண்டு போய்விடுவார்களோ என்ற பயம். ஏனென்றால் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளியில படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம், ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு பயம், வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புறதுக்கு பயம். வேலைக்கு போன பொண்ணு பத்திரமா பேருந்துல இருந்து வீட்டுக்கு வருவாங்களா, இல்ல தொடர்வண்டி நிலையத்துல ஏதாவது நடக்குமா, பத்திரமா இரவு வீடு வந்து சேருவார்களா, இப்படி எதற்கு எடுத்தாலும் பயம் பயம் பயம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு போதை பழக்கம் மது பழக்கம் அந்த இதனால் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. இதை தடுப்பதற்காக சிங்கப்பெண் என்ற ஒரு தனி பிரிவை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷன் தான்.
இந்த துறையை தனியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு டிஜிபி அவர்களை போட்டு நீங்க அவர் கீழே ஒரு பெரிய குழுவை அமைத்தீர்கள் என்றால் அது விமன் சேஃப்டிக்கு மட்டுமல்ல, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். பாட்டி வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வரணும் குழந்தைங்க. அதுதான் ஒரு பாட்டி வீட்டுக்கு போற குழந்தைய கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு பெண்ணா அதை தான் என்னால கேட்க முடியும். அந்த அளவுக்கு மனம் குமிறி போய் கிடக்கிறோம் நாங்கெல்லாம். அதே நேரத்தில் சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையோ தமிழக அரசு மேற்கொண்டால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும். அந்த அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள்.